அருகே உள்ள தாராசுரத்தில் பிரசித்தி பெற்ற பழமையான ஆதி தீமிதி திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டு பெருவிழா 5 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அதுபோல 185வது ஆண்டு பெருவிழாவின் தொடக்கமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை கணபதி ஹோமம், அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக மாசி மாத சிவராத்திரியொட்டி அமாவாசை தினமான நேற்று மாலை தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக அரசலாற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம், வேல் சகிதமாக விரதம் மேற்கொண்டிருந்த ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றியமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆதி தீமிதி திரௌபதியம்மன் திருக்கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். இத்தீமிதி நிகழ்ச்சியினையொட்டி தாராசுரம் மட்டுமன்றி அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இத்தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு உற்சவர் அர்ச்சுனருடன் அருள் பாலித்த திரௌபதி அம்மனை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து இரவு நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க அழகிய மென்னொளியில் சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது. இன்று புதன்கிழமை மாலை புஷ்ப அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம், பின்னர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு ஸ்ரீ தர்மர் பட்டாபிஷேக வைபவத்துடன் இவ்வாண்டிற்கான ஆண்டு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருவெங்கடநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள தென் திருப்பதி என அழைக்கப்படும் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி லட்சார்ச்சனை விழா கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான புஷ்பாஞ்சலியை ஒட்டி நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் சிறப்பு யாகமும், அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அர்ச்சனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் மகா மண்டபத்தில் பெருமாளும் தாயாரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு புஷ்பாஞ்சலி விழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பல்வேறு வண்ண மற்றும் வாசனை மலர்கள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றான நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் லட்சதீப விழா கடந்த 7ஆம் தேதி சிறப்பு ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் பல்வேறு சிறப்பு பூஜைகள் கோவிலில் நடந்து வந்த நிலையில் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான லட்சதீப விழா நேற்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி நேற்று மாலையில் கோவிலில் லட்சதீப விழாவிற்காக ஏற்றப்பட்ட வெள்ளி விளக்கிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் அந்த வெள்ளி விளக்கிலிருந்து சுடர் எடுத்து வரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி முன்பு வைக்கப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து கோவிலில் வைக்கப்பட்ட நந்தி தீபம் ஏற்றப்பட்டு லட்சதீப விழா விமர்சையாக நடந்தது. தொடர்ந்து நந்தி தீபத்திற்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவிற்காக கோவில் முழுவதும் பல்வேறு இடங்களில் விளக்குகள் ஏற்றப்பட்டு வழிபாடும் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் பிரசித்தி பெற்றது பழனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆகும். இக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி இரவு முகூர்த்தக்கால் நடுதல் நடைபெற்றது. தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி திருக்கம்பம் அலங்கரித்து எடுக்கப்பட்டு கோவில் முன்பு நிறுத்தப்பட்டு கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது. கம்பம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கம்பத்துக்கு பால், பன்னீர், மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாட்டை நடத்தி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை மாசி திருவிழா கொடியேற்றம் மற்றும் பூவோடு வைத்தல் நடைபெற்றது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடி கம்பத்துக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மாரியம்மன், சிம்ம வாகனம், பூஜை பொருட்கள் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு கொடி பூஜை நடைபெற்றது. பின்னர் கொடி கோவிலை வலம் வர செய்யப்பட்டு தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடி கம்பத்துக்கு தர்பை, மாலைகள், மாவிலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு புனித நீரால் கழுவப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கம்பத்தடிக்கு சர்வ அலங்காரத்துடன் எழுந்துருளிய அருள்மிகு மாரியம்மனுக்கும் கொடிமரத்துக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவை தொடர்ந்து கோவில் முன்புள்ள திருக்கம்பத்தில் பூவோடு வைக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சூடச்சட்டி, தீச்சட்டி எடுத்து வந்து நேர்ச்சை செலுத்தினர். கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் உதவி ஆணையர் லட்சுமி, கண்காணிப்பாளர் அழகர் சாமி, காணியாளர்கள் நரேந்திரன், பன்னாடி ராஜா,
ஒப்பந்தக்காரர் நேரு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு மாசி தேரோட்டம் நடத்தப்பட்டு பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கொடி இறக்கப்பட்டு கம்பம் கங்கையில் சேர்க்கப்பட்டு விழா நிறைவு பெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று மகாலட்சுமி ஹோமத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழங்கள் ஹோமத்தில் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மகாலட்சுமி ஹோமத்தில் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஆலய அர்ச்சகர் முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்து வருகின்றனர்.